என்ன வேணாலும் சொல்லி உன்னால முடிஞ்சத பாத்துக்கடா. இப்படி எல்லாம் கதை சொல்லி என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? சந்தி சிரிக்க வச்சிடும் உன்ன. நான் சந்தி சிரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ யாரா பைத்தியக்காரன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? அறிவில உனக்கு? ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? எல்லாமே என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் யாருக்காடா நான் பயப்படணும்? ஆனா ஒண்ணுடா, நான் உன் மேல கொலவெறியில இருக்கேன். இன்னொரு தடவை என் முன்னாடி மட்டும் வந்துடாத. என் மொத்த சாம்ராஜ்யமும் உன்னால தரமட்டம் ஆயிருச்சு. நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை அப்படியே கழுத்து நடிச்சு கொன்று வராஸ்க. என்கிட்ட சிக்கிறாத. நீயும் சரி உன் தங்கச்சியும் சரி உங்களை பார்த்த இடத்துல கண்டந்துண்டமா வெட்டி போட்டு. என்னங்க அவன் சொல்றதெல்லாம் உண்மையா போயா? எனக்கு என்னமோ அவன் போய் சொல்ற மாதிரி தெரியல ஸ்வேதா. அவன் வீட்டுல மாட்டிக்கிட்டான் போல. இப்ப என்னங்க பண்றது? அவன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னான், கவுச்சியா? என்னது? குடும்பமானத்துக்கு பயந்து இந்த விஷயத்த போலீஸ் கேஸ் ஆக்காம விட்டாங்கன்னு சொன்னான். அந்த குடும்பமானத்தை பகடக்காய வச்சு நாம விளையாடும். புரியலங்க. நான் என்ன பண்ண போறேன்னு பொறுத்திருந்து பார் ஸ்வேதா. நேத்தே நீங்க ஒழுங்கா சாப்பிடல, காஃபி குடிக்கவும் நீங்க கீழே வரலையேன்னுதான் நானே இதை எடுத்துட்டு வந்தேன். வாங்கிக்கோங்கக்கா. என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல பொண்ணு. இப்ப ஏற்பட்டு இருக்கிற இந்த வலி இனி காலத்துக்கும் மறக்காதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாம நம்புறவங்க நமக்கு பண்ற துரோகத்தோட வலி ரொம்ப கொடுமையானது. என்னால அதை தாங்கிக்க முடியல பொண்ணு. வாய் விட்டு கத்தி அழன போல. ஆனா அந்த அன்புக்கெல்லாம் அவன் தகுதியே இல்லாதவன அந்த ஆள் நிரூபிச்சிட்டான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க அப்பாதான் ஹீரோன்னு சொல்ல. பொதுவாவே பொம்பளை பசங்களுக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அவ வளர்ந்து வரும்போது இப்படி ஒரு காரணத்தினாலதான் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சாங்கன்னு தெரிஞ்சா அது அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். என்னைக்கும் நான் தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னா எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சதுனாலதான். அப்பாவை பத்தி உனக்கே சொல்லணுமா என்ன? அவரு அவ்வளவு நல்லவரா இருக்க போய் தானே நீயும் அவரை மாமா மாமா